கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 9ஆம் நாள் 25/9/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறையருளும் குருவருளும் பூர்வமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இப்பொழுது அன்னை பராசக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்ற நவராத்திரி விரத பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று விநாயகப் பெருமானுக்குரிய வளர்பிறை சதுர்த்தி விரதம். திதிகளை அடிப்படையாக கொண்ட விநாயகருடைய விரதம் சதுர்த்தி. இது வளர்பிறையிலும் இந்த சதுர்த்தி வரும், தேய்பிறையிலும் சதுர்த்தி வரும். வளர்பிறை என்பது அமாவாசையை தொடர்ந்து வருகின்ற நாட்கள். தேய்பிறை என்பது பௌர்ணமிக்கு மறுநாளிலிருந்து ஆரம்பமாகி அமாவாசை வரையிலே. இந்த வளர்பிறை தேய்பிறையிலே இந்த சதுர்த்தி வருகின்ற பொழுது வளர்பிறை சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதேபோல் தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்ற பெயரிலே விநாயகரை நாம் வழிபாடு செய்வோம். அன்னை பராசக்தியாகிய ஆதி பராசக்தியினுடைய வடிவத்திலே இங்கே முப்பெருந்தேவியை நாம் வழிபாடு செய்கின்ற வகையிலே இந்த நவராத்திரியிலே இன்று 4வது திதி சதுர்த்தி. லக்ஷ்மியை வேண்டி வழிபாடு செய்கின்ற நாள். வழமையாக இந்த 3 திதிகள் 3 நாளுக்குள்ளே வந்துவிடும். எனவே துர்க்கைக்கு 3 நாள், லக்ஷ்மிக்கு 3 நாள், சரஸ்வதிக்கு 3 நாள் என்று நாம் எல்லாம் சொல்லிக்கொள்வோம். இந்த திதிகளை அடிப்படையாக கொண்டதினாலே இந்த திதி விரிவடைகின்ற பொழுது இம்முறை சதுர்த்தி திதி 2 நாட்களுக்கு நிற்பதனாலே இன்றைய தினமும் நாளைய தினமும் இந்த லக்ஷ்மியினுடைய பூஜை 4 நாட்களுக்கு வரும். 3 திதிகள் 4 நாட்களுக்கு நிற்பதனாலே இன்று ஆரம்பமாகின்றது லக்ஷ்மி பூஜை. இந்த லக்ஷ்மியை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் எல்லோருக்கும் தேவையானது செல்வம். அந்த செல்வத்தை கொடுப்பவள் மகாலட்சுமி. அந்த செல்வத்தை வேண்டி இந்த மகாலட்சுமியை அஷ்டலட்சுமி வடிவமாக போற்றி வழிபாடு செய்வார்கள். பலர் அந்த கொலு வைக்கின்ற பொழுது இந்த அஷ்டலட்சுமியினுடைய பொம்மைகளெல்லாம் கொலுவிலே வைத்துக் கொள்வார்கள். தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்யலட்சுமி, சத்யலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி என்று எல்லா செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தருகின்றவள் இந்த மகாலட்சுமி. அஷ்டலட்சுமியின் வடிவத்திலே இருந்து இந்த லக்ஷ்மி பூஜை இம்முறை 4 தினங்களுக்கு இந்த 3 திதிகள் சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி ஆகிய 3 திதிகளும் இந்த லக்ஷ்மியினுடைய வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக அமைந்திருப்பதனாலே லக்ஷ்மி பூஜை செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அதிலே திருவிளக்கு பூஜை செய்கின்றவர்கள் செய்து கொள்ளலாம். நவராத்திரி 9 நாளுமே
திருவிளக்கு பூஜைகள் செய்கின்றவர்கள் செய்து கொள்ளலாம். லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தையும் பெற்று வருகின்ற சுமங்கலிகள், இளம் பிள்ளைகள், சிறு குழந்தைகளை எல்லாம் லக்ஷ்மி வடிவமாக அமர வைத்து வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், ஒரு தட்சணை, கைக்கு வளையல், எது நமக்கு முடிகிறதோ முடிந்தவற்றையெல்லாம் அங்கே கொடுக்கலாம். எதுவுமே நமக்கு முடியவில்லையா, ஒரு வெற்றிலையிலே குங்குமம் வைத்து பூக்கள் வைத்து கொடுத்தாலே மனம் செவ்வையானால் அனைத்தும் சிறப்பாக அமையக்கூடிய வகையிலே இந்த நவராத்திரி சக்தியை போற்றுகின்ற காலத்தில் அன்னை பராசக்தியை நாமும் வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு ஒரு போதனையாளர், மிகவும் வல்லமையுள்ள, ஆற்றலுள்ள, கவர்ச்சிகரமான போதனையாளர். ஆனால் அவருடைய போதனையை எல்லோரும் கேட்டார்கள். ஆனால் எல்லோரும் உண்மையிலேயே அந்த போதனை ஏற்று நிறைவாக பலன் கொடுக்கவில்லை என்று அவர் ஒரு அழகான உவமையை கூறுகின்றார். எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உவமையை கூறுகின்றார். விதைப்பவன் ஒருவன் விதைக்க செல்லுகின்றான் என்று சொல்லி ஆரம்பித்து, அவன் விதைக்கின்ற அந்த விதைகள் 4 வகையான நிலத்திலே, இடங்களிலே விதைக்கப்படுகின்றன என்று. முதலாவதாக அவன் விதைக்கின்ற விதைகள் பாதையோரத்திலே விழுகின்றன. அவற்றை பறவைகள் வந்து சாப்பிட்டு விட்டு சென்று விட்டன. இன்னும் சில அவை பாறைகளிலே, கற்பாறைகள் அல்லது கற்கள் நிறைந்த இடத்திலே அவை விதைக்கப்பட்டால் அவற்றை இந்த சூரிய வெளிச்சத்திலே, வெப்பத்திலே அவைகள் காய்ந்து போய் விடுகின்றன என்று சொன்னார். மூன்றாவதாக இன்னும் சில முட்புதர்கள் மத்தியிலே வீழ்ந்தன, முளைத்தன. ஆனால் அவற்றிலும் முதலாக, அவற்றிற்கு மேலாக முட்கள் நிறைந்த இந்த செடிகள் வளர்ந்து இந்த பயிரை அவை அழித்து விட்டன, அமைத்து விட்டன என்று சொல்லுகின்றார். ஆனால் 4வது வகையான விதைகள் நல்ல நிலத்திலே விழுகின்றன. இந்த நல்ல நிலத்திலே விழுகின்றன. அவை 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு என்று பலன் கொடுத்தன என்று சொல்லுகின்றார். இதன் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த இறைவனுடைய செய்திகளுக்கு செவிமடுக்கின்றவர்களாக, நல்ல நிலங்களாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். எங்களுடைய இந்த சமூகத்திலே நாங்கள் பலர் விவசாயம் செய்கின்றார்கள், பலர் பயிரிடுகின்றார்கள். இவ்வாறு இந்த பயிரிடுகின்றவர்கள், விவசாயம் செய்கின்றவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை சூழலிலே அவர்கள் இத்தகைய பலன் கொடுக்கின்ற, பலன் கொடுக்காத தங்களுடைய முயற்சிகளை பற்றி நன்கு அறிவார்கள். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே நாங்கள் இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக, நல்ல விளை நிலங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய செய்தியை, இறைவனுடைய அருளை நாங்கள் பெறுகின்ற பொழுது அதனுடைய பலாபலனாக, அதனுடைய நல்ல விளைவாக, நிறைவான பலன் கொடுக்கின்ற மனிதர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் எழுவதனூடாக, இந்த வார்த்தையின் படி எங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதனாலே எங்களுடைய வாழ்வு நிறைந்த பலன் கொடுக்கின்ற 100, 60, 30 என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிறைவான பலன் கொடுக்கின்ற வாழ்வாக அமையும். எனவே நாங்கள் பயனற்ற, வறட்சியான
அல்லது கடுமையான போக்கை கொண்டவர்கள் அல்லது முரட்டுத்தனமாக வாழுகின்றவர்கள் அல்லது மேலோட்டமாக வாழுகின்றவர்கள் இப்படி இருக்காமல் ஆழமாக எங்களுடைய வாழ்வை அர்த்தத்தோடு பொருளோடு மகிழ்வோடு மன திருப்தியோடு வாழுகின்ற, ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கின்றோம், செவிமடுக்கின்றோம், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்கின்றோம், அதை கடைப்பிடிக்கின்றோம். இதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல நிலங்களாக திகழ்வோமாக. ஆமென். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத் என்கின்ற சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலே நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும் எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவர் அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாகி இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னான், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்தில் உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியை கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு தானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றும் இல்லாத வெறும் கையோடு அல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா?
இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி